அமைச்சர் பொன்முடி அவர்கள் 1996 2001 ஆண்டு வரை கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் அந்த இதில் வந்து அமைச்சரவையில் அவங்க அமைச்சராக, அதாவது போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்திருக்கிறாங்க. அதில் ஏறக்குறைய 1,35,00,000 நினைக்கிறேன் அந்த தொகையை அவர் வந்து ஊழல் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி அதிமுக பீரியடில் அவர் மேலே ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கினுடைய இது வந்து எப்படின்னா 2002 அதிமுக அமைச்சரவையில் வந்து, அதாவது சட்டமன்றத்தில் புகுந்து தமிழ்நாடு முதலமைச்சராக அம்மையார் ஜெயலலிதா ஆகும்பொழுது அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. அந்த வழக்கை தொடர்ந்து அவர் வந்து அதுக்கு பிறகு வந்த பிறகு 2007க்கு பிறகு மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் போது அதில் அந்த கனிம வளத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு போல. அதில் செம்மண் குவாரி இது போன்ற மணல்களை எடுத்து விற்பனை செய்ததாக, அதாவது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அவர் மேலே ஊழல் புகார் இருந்திருக்கிறது. அதை தொடர்ந்து இப்போ சமீபத்தில் அமலாக்கத்துறைக்கு ஒத்துழைச்சனால டீசெண்டாக கூட விட்டு போயிட்டாங்க. செந்தில் பாலாஜி மாதிரி வந்து அடம் பிடிக்கல. ஸோ இதெல்லாம்